அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம படிச்சிருப்போம். அதில் க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், ஒரு சிஸ்டம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஃபீட்பேக் வரும். ஸோ எரர் டிடெக்டர் என்ன பண்ணுவோம்னா எரர் கண்டுபிடிச்சி கொடுப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் த எரர் கண்ட்ரோலர் வந்து கண்ட்ரோல் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் ஆக்ஷன் வந்து சிஸ்டத்தில் சில சேஞ்சஸ் கொடுத்து அவுட்புட்டை வந்து இந்த செட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக கொண்டு வர வரைக்கும் இது கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த லூப் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு டைமும் எரர் டிடெக்டர் வந்து எரர் கண்டுபிடிக்கிறதுனால தான் கண்ட்ரோலர் வந்து கண்ட்ரோல் ஆக்ஷனை ப்ராப்பராக எடுக்க முடியும். ஓகேங்களா? இது நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே சிஸ்டத்தை வந்து நம்ம மனுஷனை வந்து மனிதன், மனம், உடல் ரெண்டும் சேர்ந்தது தான் மனிதன், இல்லைங்களா? ஸோ அதில் அறிவு வந்து ஒரு கண்ட்ரோலராக இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ வாழ்வியல் தர்மங்களை பெரியவங்க சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றது ஒவ்வொரு மதத்துலேயும் கொடுத்துருக்காங்க. மதம் கடந்த பல நூல்கள் இருக்குது, திருக்குறள் மாதிரி. அதுலேயும் நிறைய தத்துவங்கள் இருக்குது, வாழ்வியல் நெறிமுறைகள் இருக்குது. ஸோ நம்ம மனம், உடல் அதன் மூலிமா செய்யக்கூடிய செயல்களில் அதை எடுத்து வந்து அந்த தர்மத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். ஸோ ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய மனசாட்சி அது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து நம்மகிட்ட என்னென்ன குறைகள் இருக்குன்னு நான் சொல்லும். கண்டிப்பாக இருக்கும், எல்லா மனிதர்களிடமும் குறைகள் இருக்கும். கண்டிப்பாக குறைகள் இல்லாதவங்க மனிதர்கள் இல்லை, அவங்க தெய்வ நிலைக்கு உயர்ந்தவங்க. ஸோ சராசரி மனுஷங்களை எடுத்துக்கும் போது குறைகளோடு தான் இருப்பாங்க. ஸோ அந்த குறைகளை வந்து மனசாட்சி சொல்லி காமிக்கும். இது பாரு, இதெல்லாம் உன்னுடைய குறைகள், இதனை வந்து சரி செஞ்சுக்கணும்னு உங்கள் அறிவுக்கு சொல்லும். அந்த அறிவு இந்த குறைகளை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்னென்ன மாதிரியெல்லாம் செயல்களை திருத்த வேண்டியவைன்னு சொல்லி கொடுக்கும். உடம்புக்கும் மனசுக்கும். உடம்புக்கு உடற்பயிற்சி செய்ய, தியானம் செஞ்சால் மனதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதெல்லாம் இந்த அறிவு நம்மளுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கும். சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய செயல்கள் வந்து இந்த தர்மத்துக்கு நிகராக வரணும். அது வர வரைக்கும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த குறைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த குறைகளை கண்டுபிடிச்சி அந்த மனசாட்சி சொல்கிறபடி நம்மளுடைய அறிவு கேட்டு நடந்துச்சுன்னா நம்மளுடைய உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளை சந்தோஷமாகவும் இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம். எல்லாருடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும். அதுதான், பணம் சம்பாதிக்கிறது அதுதான், இப்போ ஒரு பெரிய பதவிக்கு போகிறதும் அதுக்கு தான். ஸோ நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், அதே சமயத்தில் நம்ம சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய உயர்ந்த வாழ்வியல் முறையாக இருக்கணும். சரி, இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சில பேர், எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நானே பெரியவன் என்ற ஈகோ வந்துடுது. ஸோ அவங்களுக்கு தெரியுன்றது வேற, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுன்றது தான் ஈகோ. சரிங்களா? அந்த மாதிரி ஈகோ வரும்போது என்ன பண்ணுன்னா இந்த ஈகோ இந்த மனசாட்சி ஆஃப் பண்ணிடுது. மனசாட்சி ஆஃப் பண்ணிட்டா, எரர் டிடெக்டர் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும்? என்ன வாழ்வியல் தர்மங்கள்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுடைய செயல்கள் அதுக்கு ஒத்ததாக இல்லாட்டாலும் இந்த குறைகள் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ மனசாட்சியை சாகடிச்சிட்டா, மனசாட்சியை தூக்கி வச்சிட்டோம்னா குறைகளே தெரியாது. குறைகள் வந்தாலும் அதெல்லாம் குறைகள் இல்லை, இதெல்லாம் நிறைவேற்காது. அப்போ அறிவுக்கு தேவையான இன்புட் கிடைக்காது. அப்போ திருந்த வேண்டியவைன்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க திருந்த மாட்டாங்க. ஏன் திருந்த மாட்டாங்கன்னா அவங்ககிட்ட தான் குறையே இல்லைன்னு நினைக்கிறாங்க இல்லையா? குறை உள்ள மனிதர்கள் தானே திருந்துவாங்க. குறையே இல்லைன்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க திருந்த மாட்டாங்க. மறுபடியும் அவங்க அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஈகோவை எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியாக வச்சுக்கிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு குறைகளில் நம்ம மனசாட்சிப்படி கண்டுபிடிச்சி அந்த குறைகளை திருத்திக்கிட்டோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ சில தவறு செய்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களிடம் இருக்கக்கூடிய ஈகோ. அதனால தான் இந்த ஈகோவை நம்ம வெளியில் தூக்கி போட்டணும். இந்த சிஸ்டத்துக்கு வெளியில் அந்த ஈகோ இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த உடல் மற்றும் மனசுக்குள்ளார அந்த ஈகோ உள்ளார வந்தாச்சுன்னா தான் இது இந்த மனசாட்சியை வந்து என்ன பண்ணிடுது, ஆஃப் பண்ணி வச்சிருது. இதுக்கு கேட்டால் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இன்னொரு சிஸ்டத்தை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ தவறு செய்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்கள கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவர்கள் ஒரு மனிதன் ஒன்றுன்னு வச்சுக்குவோம். அவர்களுக்கு ஒரு வகையான அறிவு இருக்குது. அவங்களுடைய அனுபவத்தை பொறுத்து, அவங்க கற்ற கல்வியை பொறுத்து அவங்களுடைய அறிவு ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்குது. அவங்களுடைய மனசாட்சி
மனசாட்சின்றது இறைவன் தான், அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அவங்க அவங்களுடைய நம்பிக்கைகள், அவங்க அவங்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்றவாறு மனசாட்சியும் அமையுதுன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு மனிதனை கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு மனிதனை கம்பேர் பண்ணி அவனுடைய செயல்களை செஞ்சு பார்க்குறாங்க. அவன் செய்கிறானே நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஒருத்தர் வந்து 10 இட்லி சாப்பிட்றாருங்க. ஒருத்தர் 10 இட்லி சாப்பிட்றாரு, அவருடைய உழைப்பு அதிகமாக இருக்குது, அதனால அவருக்கு அது செரிச்சு போகுது. அடுத்தவன் 10 இட்லி சாப்பிட்றானேன்னு சொல்லிட்டு நம்மளும் 10 இட்லி சாப்பிட்டா நம்மளுக்கு அந்த உழைப்பு இருக்கான்னு யோசிக்கணும். அப்போ அடுத்தவர்கள் செய்யக்கூடிய செயல்களை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு மனசாட்சி இருக்கு, ஒரு ஹெரிடிட்டரி இருக்கு, அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் அப்படின்றது. அது நம்மளுடைய செயல்களை மட்டும்தான் ஒப்பிட்டு பார்க்கணுமே தவிர அடுத்தவங்க செயல்களை நம்ம கிட்ட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இப்ப அடுத்தவர்கள் செயல், ஏன்னா அது வேற சிஸ்டம், நம்ம வேற சிஸ்டம், சரிங்களா? ஸோ அடுத்தவங்க வந்து நம்ம பார்க்கறது, அவங்க என்ன செய்யறாங்க கொஞ்சமா தான் பார்க்குறோம். அதுக்கு என்ன முன்னாடி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்கன்றது நமக்கு தெரியாது. அதான் ஒரு புக்ல போட்டிருந்தாங்க, மனிதன் பகுதிகளாக பார்க்கிறான், இறைவன் முழுமையாக பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடவுளுக்கு எல்லாமே தெரியும், இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதனால இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்மளுக்கு அது தெரியாது. அதனால மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மளுடைய செயல்களை செய்யாம, நம்மளுடைய அறிவு நிலை, நம்மளுடைய மனசாட்சி, நம்மளுடைய செயல்களை நம்ம தர்மத்தோட, வாழ்வியல் தர்மத்தோடு கம்பேர் பண்ணி நம்ம குறைகளை திருத்திக்க வேண்டியது அவசியம். ஸோ தர்மம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஆனா ஒரு சில சூழ்நிலைக்கு ஏற்றவொடனே மாறுது. ஒரு போலீஸ்காரர் வந்து அடிக்கலாம், துப்பாக்கியால சுடலாம், அவருக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அவர் தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கலாம். ஸோ நம்மளுக்கு அந்த அதிகாரம் இருக்கா? இல்லை. அப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தர்மங்கள் ஒவ்வொருவருக்கும் சில வேறுபாட்டை கொடுக்குது, சரிங்களா? நம்மளும் இப்போ படிச்சு போலீஸ் ஆகி நம்மளும் அந்த வேலைக்கு போய் அந்த வேலையை நம்ம செய்யலாம். துப்பாக்கி எடுத்து சுடலாம், மற்றவங்களை அடிக்கிற அந்த செயலை செய்யலாம். எப்போ நம்மளுடைய சூழ்நிலையும் அந்த மாதிரி நம்ம அதுக்கு உயர்ந்தோம்னா. ஸோ நம்மளுடைய சூழ்நிலை என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம சிஸ்டம் வேற, அவங்க சிஸ்டம் வேற, சரிங்களா? இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட சிஸ்டம். அதனால மற்றவர்களை பார்த்து தப்பு செய்யாதீங்க, மற்றவங்கள பார்த்து நம்ம நல்லது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது நம்மள உணர்ந்து நம்ம செய்யணும். மற்றவங்களாம் செய்கிறாங்க அதனால நம்மளும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இது சரின்றதை நம்ம உணரணும். உணர்ந்து நம்ம நல்ல விஷயங்களையும் அப்படித்தான் செய்யணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இப்போ நம்ம மனிதர் அப்படின்னு பேசுகிறோம் இல்லைங்களா? அந்த ஆணவம் அப்படின்னாலே அது கூட இன்னும் 2-3 விஷயங்களும் இருக்குது. இதை பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மனுஷனாலே கடவுள் கூட்டல் கலங்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளரையும் இறைத்தன்மையும் இருக்கு, கூட சில அழுக்குகளும் இருக்கு. அப்ப மனுஷன் எப்ப கடவுள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனிடம் இருக்கக்கூடிய கலங்கங்களை கழிச்சிட்டோம்னா மனிதனும் கடவுளும் ஒன்றாகி விடுவார்கள். அதுதான் முக்தி அடைகிறதுன்னு சொல்றாங்க. சரி, அப்படி அந்த கலங்கங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்கு. ஆணவம், கண்மம் அப்படின்றது கர்மா தியரின்னு சொல்றாங்க, மாயை. இந்த 3த்துலயும் முக்கியமானது ஆணவம் தான். இந்த ஆணவம் இல்லைன்னா கர்மா வந்து அதிகமாக வேலை செய்யாது நம்மள்கிட்ட. கர்மா இல்லைன்னா மாயையும் நம்மள்கிட்ட வராது, அணுகாது. ஸோ ஆணவம் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆரம்ப ஸ்லைடில் வந்து ஆணவத்தை நம்ம முன்னிலைப்படுத்தியிருந்தோம், சரிங்களா? ஆணவம் அப்படின்றது ஒரு எளிமையான விஷயம்தான். எனக்கு ஒரு விஷயம் தெரியுன்றது ஆணவம் வராது, ஆணவத்தில் வராது. ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் மட்டும்தான் நல்லது பண்ணுவேன், மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ தான் வந்து அது ஆணவமாக மாறுது. கர்மா அப்படின்றது ரொம்ப ஈஸி. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு ஒரு பழமொழி இருக்கு. ஸோ நம்மளுக்கு நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம் திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். ஸோ இப்போ இமீடியட்டாக வந்து நம்மளுக்கு செஞ்ச உடனே வரணும்னா அந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா உடனே நம்மளுக்கு நல்லது வரும். அதே சமயத்தில் நம்ம செஞ்ச தப்புக்கும் தண்டனை கிடைக்கும். நல்லது நல்லது நடந்தால் மட்டும் நாங்களாம் ரொம்ப நல்லவங்க அதனால எங்களுக்கு நல்லது நடக்குன்னு சொல்கிறோம். ஆனால் தப்பு பண்ணால் மட்டும் ஆண்டவா நான் என்னை ஏன் சோதிக்கிற, நான் உனக்கு இவ்வளோ நல்லது பண்ணனேன்னு கடவுள்கிட்ட முறையிடுறோம், சரிங்களா? ஆனால் அதுவும் நாம் செய்த செயலின் விளைவு தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மாயை அப்படின்றது இல்லாததை இருப்பதாக நினைப்பது. அதாவது ஒரு விஷயம் இல்லை, அதாவது காணல் நீர் பார்த்துருக்கீங்க இல்லையா? வெயில்ல
நடந்து ரோட்டில் போயிட்டே இருப்போம், ரொம்ப தூரத்தில் தண்ணி இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கிட்ட போனோம்னா அந்த தண்ணி இருக்காது. ஸோ இல்லாததை இருப்பதாக காட்டுவது தான் மாயை. அதே போல் வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காரில் தான் சந்தோஷம் இருக்குது, பெரிய பங்களா கட்டினா தான் சந்தோஷமாக இருப்போம், இல்லை நம்ம நிறைய ஊர் சுற்றி பார்த்தா தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க இல்லையா. அதில் உண்மை இருக்கான ஓரளவுக்கு உண்மை இருக்குது, ஆனால் அதுதான் முழுமையான சந்தோஷம் இல்லை, அதுவும் சந்தோஷம்தான். இப்போ மாயை என்பது இல்லாததை இருப்பதாக காமிப்பது தான் மாயை. புகழ் ஒரு மாயை, அதிகப்படியான செல்வம் வந்து ஒரு மாயை. அந்த மாதிரி இப்போ ஈகோவும் ஒரு மாயை, எனக்கு எல்லாம் தெரியுன்றது அது ஒரு மாயை தானே. அப்போ அந்த மாதிரி இந்த ஆணவம் கண்மம் மாயை இல்லாத மனிதர்கள் மிக மிக குறைவு தான். அவங்கள தான் மகான்கள்னு சொல்கிறோம். இந்த மூணு இல்லாத மனிதர்களை வந்து மகான்கள்னு சொல்கிறோம், சித்தர்கள்னு சொல்கிறோம், ஞானிகள்னு சொல்கிறோம். ஸோ அந்த நிலைக்கு நம்மளும் உயரலாம், எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குது. எல்லாருமே அந்த நிலையை உயர்ந்து நம்மளும் இறைநிலையை அடையலாம். ஒவ்வொரு மனிதனும் முக்தி என்ற நிலையை அடைவதற்கு கண்டிப்பாக முடியும். எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குது. என்ன பண்ணணும்னா இந்த ஆணவத்தையும் இந்த மாயையும் இந்த கர்மான்றது 3 வகையை பிரிக்கிறாங்க. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு. அந்த 3 கர்மாவில் வந்தும் விடுபடுறதுக்கு அடிப்படையில் நம்மளுக்கு ஈகோ இருக்கக்கூடாது. நான் திருந்துவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற மனோபாவமே போதும், இந்த கர்மாலாம் ஈஸியாக அழிச்சிடலாம். அது கூட வந்து தியான பயிற்சிகள், உடற்பயிற்சி, சில பயிற்சி முறைகள்லாம் செஞ்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக அழியும் கர்மாலாம். சரிங்களா? ஸோ ஆணவம் கர்மம் மாயையை அழிப்போம், கடவுள் நிலைக்கு மனிதன் உயரலாம். நாமும் அதை நோக்கிய பயணத்தில் பயணிப்போம். நன்றி.